எந்த அடையாளமுமே கடைசி வரையிலும் விட்டு செல்லாத ஒரு பெரிய ஆளுமையாக மருதனாக இருந்தார். எல்லா சாதியும் கிளைம் பண்ணாலும் யார் அவராக கொண்டாட முடியல. அவர் தன்னுடைய பிறந்த ஊரை தேடி திரும்பி போனதாட்டு எந்த குறிப்பும் இல்லை. பிரிட்டிஷ் காலனியம் அப்படிங்கிறது விஷயம். ஆனா அந்த காலகட்டத்தில் மொத்த 4 காலனியங்கள். மருதநாயகம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமும் மேல வருது. தமிழ் சூழலில் சேகுவேராவை பேசின அளவுக்கு மருதநாயகத்தை யாருமே பேசவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது அவரை பற்றி படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. அவருடைய அடையாளமே கேள்விக்குறியாக இருக்குது. அவர் ஒரு புரட்சியாளரா, இல்லை அவர் ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் பண்ணாரா, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஐடியாலஜிக்கல் கிரைசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இது மட்டும்தான் அவரா அப்படின்னா அப்படி இல்லை. எங்கே செத்தாலும் திரும்ப வந்துடுவாரோன்ற பயம் இருந்ததுனால உடம்பை கூறு ஊராக வெட்டி போட்டாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. அவரை பற்றி நம்ம ஏன் பேசலை? மருதநாயகம் என்பது பேர்களில் வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஹமீம் முஸ்தபா இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ஏன் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல, அது அந்த இருட்டடிப்புக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் அதை நம்ம இருட்டடிப்பு அப்படின்னு நம்ம அதை சொல்கிறத விட இந்த சமூகம், பொது சமூகம் சில விஷயங்களை மௌனமாக கடந்து செல்ல விரும்புகிறது. ரொம்ப அடிப்படையிலேயே நம்முடைய சமூகம் சாதியாலும் மதத்தாலும் தங்களுடைய மனிதர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொது புத்திக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பல நூற்றாண்டுகளாக அது இயங்குது. அப்படி இயங்கும்போது மருதநாயகம் மாதிரியான ஒரு ஆளுமை இங்கே கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய முகவரி இது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடையாளத்துக்குள்ளே அவர் தன்னை சிக்கி கிடலை. நீங்கள் அவரை எப்படி கிளைம் பண்ணுவீங்க? அவர் இந்த ஊரில் பிறந்தாரு, அவர் இன்ன சாதியில் பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மா இன்ன ஆளு, அவர் இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார், இவர் தான் அவர் இஸ்லாத்தில் சேர்த்தார். எந்த அடையாளமுமே கடைசி வரையிலும் விட்டு செல்லாத ஒரு பெரிய ஆளுமையாக மருதனாக இருந்தார். யோசிச்சு பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு நம்முடைய முன்னோர் ஆளுமைகளை நம்ம பொது அடையாளமாக தமிழ் சமூகத்துக்குள் அல்லது இந்திய சமூகத்துக்குள் நம்ம கொண்டாடிய ஆளுமைகளை தங்களுடைய சாதி சார்ந்து, தங்களுடைய மதம் சார்ந்து, தங்களுடைய மொழி சார்ந்து இன்றைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த மனிதரை யாரும் கிளைம் பண்ணலை. இந்த கிளைம் பண்ணதுக்கு பின்னாடி மருதநாயகங்கிற மனுஷன் எல்லா அடையாளமும் இழந்த தானே ஒரு தனித்த அடையாளமாக இருந்தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லை, எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆதி திராவிடர் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதில் பறையர்னு கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு புத்தகத்தில் பார்த்தோம்னா அவர் வேளாளர்னு கிளைம் பண்ணுறாங்க. இல்லை எல்லா சாதியும் கிளைம் பண்ணுறாங்களே. அவங்க எல்லா சாதியும் கிளைம் பண்ணாலும் யாரும் அவராக கொண்டாட முடியல. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய எந்த அவங்களுடைய சாதி வரையறைக்குள்ளேயும் அவர் இல்லை. மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்கறது. ஏன்னா இது அந்த 16-17 நூற்றாண்டுகள்ல தமிழ் சூழலுக்குள்ள நடந்த மிக முக்கியமான ஒரு சேஞ்ச். இந்த காலகட்டத்தில் இங்க 2 புறச்சமயங்கள் நமக்கு இங்க வேகமா பரவுது. ஒன்று கிறிஸ்தவம், இன்னொன்று இஸ்லாம். கிறிஸ்தவம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அல்லது சபைகள் சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு கட்டுப்பாடா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அது வரும்போது, இஸ்லாம் அரசு அதிகாரம் இல்லாமல் சூஃபிகள், மெய்யியலாளர்கள், வணிகர்கள் இவங்க வழியா வருது. இவங்க வழியா வரும்போது ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த மத மாற்றத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயம், கிறிஸ்தவம் அப்படியே சாதி அடையாளத்துக்குள்ள இந்த மக்களை உள்ளெடுத்துக் கொள்ளுது. இப்பவும் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் அந்த சாதி அடையாளம். இஸ்லாமிய அந்த மாற்றம் நடக்கும் போது ரொம்ப கான்சியஸாக அவங்க செய்த விஷயம், தங்களுக்கு முந்தைய சாதி அடையாளங்களை அவர்கள் விட்டொழித்தார்கள். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சாதி அடையாளங்களை விடும்போது அவங்க வெறும் சாதி அடையாளமா இல்லாமல் அவங்க தொழில் அடையாளத்தை விட்டாங்க. பெரும்பாலும் அடித்தட்டு சமூகங்களில் இருந்துதான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தது இருந்துச்சு.
இஸ்லாத்தை நோக்கி நகரும் போது அவர்கள் ஒருவேளை அதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு விவசாய கூலியாகவோ அல்லது ஒரு பண்ணை கூலியாகவோ அல்லது ஒரு விளைநிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாகவோ தான் இருந்திருப்பாங்க. ஓகே. இஸ்லாத்துக்குள்ள வரும்போது இப்போ அடுத்த கட்டத்தை அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்த ஷிஃப்டிங் எங்க நடக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நெசவு அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நெசவு அப்படிங்கிறது வெளிநாட்டு வணிகத்தோடு தொடர்புடையதா இருக்கும் போது 5 வண்ணம் அப்படிங்கிற குடியிருப்புகள் இந்த இஸ்லாம் பரவுன ஊர்கள்ல உருவாது. ஒரு சர்வதேச மனிதனா தன்னை உணர்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல அவங்க அந்த ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள இருந்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வரும்போது அது அவங்களுக்கு என்ன மாதிரி? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது சுமை, சாதி அடையாளம். இந்த அடையாளத்தை அவன் வந்து இழக்க முயற்சிக்கிறான். இந்த அடையாளத்தை அவன் இழக்க முயற்சிக்கும் போது சாதியற்ற ஒரு அடையாளமாக அவன் தன்னை எஸ்டாப்ளிஷ். அதனாலதான் இஸ்லாத்துக்குள்ள ரொம்ப முக்கியமா நீங்க வந்து தமிழ்நாட்டுல முஸ்லிம்ஸை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய அரசியல்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சொல் லெப்பை. நீங்க யோசிச்சு பார்த்தாச்சுன்னா இந்த லெப்பைக்குள்ள எல்லாரும் வந்துருவான். அவன் இடைநிலை சாதிக்காரனா இருக்கலாம், தலித் சாதிக்காரர் இருக்கலாம். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துக்கு மாறினவங்க பிராமின்ஸ் உட்பட எல்லா சாதிக்காரங்களும் மாறின மதம்னா எல்லாருக்குமான பொது அடையாளம் லெப்பை. நீங்க வந்து அதான் முக்கியமான விஷயம். அவன் தனக்கு முந்திய சாதி ஒட்டோடு உள்ளுக்கு வரல, அந்த சாதி அங்க கலத்தி போட்டுட்டு இங்க வாரான். இந்த இடத்துல மருதநாயகம் வராது. இந்த இடத்துல இருந்துதான் மருதநாயகத்தை நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய ஒருங்கிணைந்த மதுரையினுடைய அவருடைய நேட்டிவே பிரச்சனையா இருக்கு. எந்த அந்த நேட்டிவ் பிரச்சனை இருக்குது பல. ஆனா அவரை பற்றி பேராசிரியர் வானமாமலை அவருடைய கதைப்பாடல் ஒன்ன வந்து தோத்திருக்காரு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அதை பதிப்பிச்சிருக்கு. கான்சாயிபு சண்டை அப்படிங்கிறது அந்த கதைப்பாடலுடைய தொகுப்பு. அதுல வரக்கூடிய ஒரு குறிப்பு அவர் வந்து பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய. பனையூரே ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கு. இப்ப பிறந்தது பனையூர் மண்ணுன்னு இளையராஜாவோட பாட்டுல வந்து அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அது மதுரையில இருக்கா ராமநாதபுரத்துல இருக்கிறதா ஒரு சில பேர் கிளைம் பண்றாங்க. எந்த இடம் முக்கியமான விஷயம், நீங்க வந்து மதுரை ராமநாதபுரம்ங்கிறது நம்ம இன்னைக்குள்ள நிலவியல் வரையறையிலிருந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. டிஸ்ட்ரிக்டா நம்ம மாவட்டமா பேசிட்டு இருக்கோம். பழைய மதுரை அது. ஓகே. பழைய மதுரையினுடைய இது வந்து நீங்க ராமநாதபுரம் வந்தது, நீங்க வந்து பாண்டிய மன்னனு கீழே தான் சேதுபதி வராரு ராமநாதபுரம். அப்போ வந்து அது ஒரு விரிவடைந்த ஒரு இடம். அந்த ஊர்ல இருந்து அவன் வந்து சின்ன வயசுல போனாரா எப்ப போனாருன்னு தெரியல. ஆனா மருதநாயகம் போய் பிரெஞ்சுக்கு போறாரு, பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள். நீங்க யோசிச்சு பார்த்தாச்சுன்னா வரலாற்றுல அவரை பற்றி கிடைக்கக்கூடிய எந்த கதைப்பாடலும் சரி குறிப்பிலும் சரி அவர் தன்னுடைய பிறந்த ஊரை தேடி திரும்பி போனதாட்டு எந்த குறிப்புமே இல்லை. ஓகே. அவரை தேடியும் அவருடைய குடும்பத்தாருன்னு சொல்லிட்டு யாரும் வரல. அவரும் யாரையும் கிளைம் பண்ணல, அவரே யாரும் கிளைம் பண்ணல. இப்படிதான் மருதநாயகம் அப்படிங்கிற அந்த ஆளுமை அப்படிங்கிறது உருவாகுது. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவருடைய ஆளுமையில அவரு பாண்டிச்சேரிக்கு போறாரு, ஒரு பிரெஞ்சினுடைய ஒரு பின்னணியில் அவர் வந்து வளருதாரு. இப்போ அவருக்கு ஒரு வசதி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிரெஞ்சினுடைய மொழி அறிவும் ஆங்கில மொழி அறிவும் அவருக்கு வந்து இங்க உருவாகுது. இது அவருடைய இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு. அவர் எமர்ஜ் ஆகிற டைம், அந்த டைம்ல அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது டிபேட்டுக்குள்ள வராரு அப்படின்னா அது எந்த ஏஜ்ல எப்படி அவர் எமர்ஜ் ஆகுறாரு? பெரும்பாலும் நீங்க சொல்ற மாதிரி பாண்டிச்சேரி வந்ததுக்கு பிறகுதானா? பாண்டிச்சேரி வந்து அந்த பிரெஞ்சு அந்த பாதுகாப்புல இருந்து அவர் வந்து நேரடியாக பிரிட்டிஷ் காலனியத்தினுடைய இதுக்கு போறாரு. ஓகே. நீங்க வந்து காலனியம் அப்படிங்கறத நம்ம வந்து எப்பவுமே நம்முடைய பொது புத்தி எப்படி தான் யோசிக்கணும்னா பிரிட்டிஷ் காலனியம் அப்படிங்கறது யோசிக்கும். ஆனா அந்த காலகட்டத்துல மொத்தம் 4 காலனியங்கள். முதல்ல போர்ச்சுகீசியருடைய காலனியம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா போர்ச்சுகீசியம் வந்து வெறும் காலனியமாக மட்டும் வரல. அவங்க வந்து நம்முடைய சோழ மண்டல கடற்கரை அல்லது பாண்டிய மண்டல கடற்கரையில முழுக்க ஒரு மதமாற்றத்தையும் அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா முத்துக்குளித்தெல்லாம் அவங்களுக்கான ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அவங்க வந்து பரதவர் சமூகத்தை கிறிஸ்தவத்தாக மாத்தினாங்க. நம்ம இன்னைக்கு புனித சவேரியர் பேசக்கூடிய ஒரு பெரிய பர்சனாலிட்டி. ஆமா, கிட்டத்தட்ட அவருடைய காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமான. அவர் எப்படி ஒரு புனிதராக ஒரு சமய தலைவராக இருக்கிறாரோ அதே போல அவர் வந்து மிகப்பெரிய நிர்வாகியாகவும் இருந்தார். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம், பிரெஞ்சு காலனியம் அப்படிங்கிறது. இந்த பிரெஞ்சுக்கு போர்ச்சுகீசியர், அதுக்கப்புறம் வரும்போது டச்சுக்காரங்க வராங்க. டச்சுங்கிறது மொழி அவங்களுக்கு. ஆக்சுவலி வந்து ஹாலந்து அவங்களுடைய இது. நம்ம தமிழ்ல வந்து ஓலந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிட்டுருவாங்க. இவங்களும் வராங்க. 3வது இதுல தான் யார் வராங்க? டேனிஷ் வராங்க.
டேனிஷ் வரும்போது இவங்க 2 பேரும் கத்தோலிக்க மரபு, எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. போர்ச்சுகீசியர்கள் வரத்துக்கு முன்னாடி அல்லது டச்சுக்காரங்க வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அறிமுகமான கிறிஸ்தவம் ரோமன் கிறிஸ்தவம் அல்ல, சிரியன் கிறிஸ்தவம். ஓகே, அதுக்கப்புறம் தான் கேத்தலிக் வருது. அதனால சிரியன் கிறிஸ்தவத்தினுடைய, ஏன்னா சிரியன் கிறிஸ்தவத்தின் வழியாகத்தான், சிரியா வழியாகத்தான் அரபுகளும் அந்த வட்டாரத்தில் இருந்தவர்களும் இந்தியாவுக்குள்ள மேற்கு கடற்கரையில வராங்க. சிரியன் கத்தோலிக்கத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல குரு வழிபாடு கிடையாது. நீங்க வந்து திருவிதாங்கூர் பக்கத்துல வந்து சென்ட் தோமா கட்டின அந்த 7.5 பள்ளி ஒண்ணு இருக்குது, பார்த்தாச்சுன்னா குரு வழிபாடு. போர்ச்சுகீசியருடைய மரபுக்கு வருகைக்கு அப்புறம் தான் ரோமன் கத்தோலிக்கம் அப்படிங்கிறது இங்க வருது. ரோமன் கத்தோலிக்கத்துல மிக முக்கியமான விஷயம் அல்ல, அவங்க இதுல வந்து உருவத்துக்கு இடம் உண்டு. இயேசு உருவம் வைப்பாங்க, சிலுவை உருவம் வைப்பாங்க. இது 2வது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க வரும்போது டேனிஷ் இவங்க வந்து அடுத்த கட்டத்துல வராங்க. இவங்க வந்து சீர்திருத்த கிறிஸ்தவம், மிஷனரி. சீர்திருத்த கிறிஸ்தவம், ப்ராட்டஸ்டன்ட். ஓகே, ப்ராட்டஸ்டன்ட். தரங்கம்பாடி. இவங்க வரும்போது என்ன ஆகுது, இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இங்க வரும்போது வெறும் வணிகம் அல்ல, இங்க உள்ள உள்நாட்டினுடைய எல்லா சிக்கல்களையும் இவங்க பயன்படுத்துறாங்க. இங்க உள்ள அரசுகளுக்கு இடையில் உள்ள மோதல்கள், அது நாயக்கர்களுடைய மோதலா இருக்கலாம் அல்லது நவாபுகளுக்கு இடையிலான மோதலா இருக்கலாம். இந்த மோதல்களை பயன்படுத்தி இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிரெஞ்சு ஒரு குரூப் ஹெல்ப் பண்ணுதுன்னா பிரிட்டிஷ்காரங்க இன்னொரு குரூப் ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்ல டேனிஷ்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இதன் வழியாக இவங்க சில உரிமைகளை பாடுறாங்க. நீங்க ஒரு கட்டத்துல பார்த்தாச்சுன்னா நம்முடைய கடற்பரப்பு முழுவதும், தமிழக கடற்பரப்பு முழுவதும் இந்த காலனி எங்களுடைய கையில் தான் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு கட்டத்துல விழுந்து 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 வரும்போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது இதனுடைய எல்லாம் முடிஞ்சு இது இந்த எவால்வேஷனோடு சேர்ந்துதான் மதுரை மருதநாயகம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமும் மேல வருது.